அத்துடன் எதிரிகளிடம் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்ற கவனம், தப்பித்தவறி மாட்டிக்கொண்டாலும் சொந்த அமைப்பை காட்டிக் கொடுக்காத விசுவாசம் எல்லாம் தேவைப்படும். அதிர்ஷ்டவசமாக ஹரிஷ் தன் அமைப்பிற்காக தேர்ந்தெடுத்த அந்த 5 பேருமே ஏற்கனவே இந்த விஷயங்களுக்கு பழகியவர்கள். அதனால்தான் ஹரிஷ் எப்படியாவது அவர்களை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருந்தான். உங்களோட நோக்கம் என்னமோ நல்லாதான் இருக்கு, ஆனா இப்ப இருக்கிற மேக்சிமம் அமைப்புகள் ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்கு. அவங்க அதுக்கு டாப் 10 ஆர்கனைசேஷன் பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த அமைப்புகள் எல்லாத்துக்குமே பல வருஷங்களா ஆழமான வரலாறு இருக்கு. அவங்க சேர்த்து வச்சிருக்கிற ஆளுங்க எல்லாருமே தேவையான பயிற்சி பெற்ற சக்தி வாய்ந்த போராளிகள். சொல்லிக்கொண்டே வந்த பாரி ஒரு நிமிடம் நிறுத்தி ஹரிஷை கவனமாக பார்த்தான். ஆனால் ஹரிஷின் முகத்தில் எந்தவித மாற்றமும் இல்லாததை கண்டவன், இப்போ நீங்க சொந்தமா ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு சொல்றீங்க. அப்படி பார்த்தா ஏற்கனவே இருக்கிற அந்த அமைப்புகளுக்கும் நீங்க உருவாக்க நினைக்கிற அமைப்புக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா எல்லாருமே நன்மையை பரப்புறதுக்கும் தீமையை அழிக்கிறதுக்கும் தான் போராடுறதா தான் சொல்றாங்க. அதைத்தானே அவங்களோட ஹெட்லைனாவும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்களை மாதிரி ஆளுங்களை பக்கத்துல வச்சுக்கிறது மட்டும் பத்தாதே, இன்னும் நிறைய மெம்பர்கள் தேவை. அப்படியே நிறைய பேரை சேர்த்துனாலும் அவங்கள பலப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான பயிற்சி திட்டங்கள் வச்சிருக்கீங்க என்று கேட்டான். பாரி பேசுவதை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த மற்ற 4 பேரும் அதற்கு பின்னால் உள்ள அர்த்தத்தை பற்றி தீவிரமாக சிந்திக்க தொடங்கினார்கள். பாரியின் கேள்வியை கேட்டு ஹரிஷோ ஒரு நிமிடம் அசந்து போய்விட்டான். நிஜமாவே இவன் நாம நினைச்சதை விட ரொம்ப புத்திசாலிதான். இவங்களுக்கு சண்டை போட மட்டும் இல்ல, நல்லா யோசிக்கவும் தெரியுது. இப்படி சிந்திக்க தெரிஞ்சவங்க தான் ஃபியூச்சர்ல பெரிய உயரத்துக்கு போக முடியும். இவங்களுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் கொடுத்தா போதும், கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சுக்குவாங்க. இப்போது அவர்களை தன்வசப்படுத்த வேண்டும் என்ற ஹரிஷின் எண்ணம் இன்னும் தீவிரமானது. நீ சொல்றதெல்லாம் சரிதான் பாரி, ஆனா நீ கவனிக்காத சில விஷயங்களும் இருக்கு. அந்த மற்ற அமைப்புகள் எல்லாமே அவங்க சொல்ற மாதிரியே நேர்மையா நடந்துக்கிறாங்கன்னு நீ நினைக்கிறியா? அதுவும் டாப் 10 ஆர்கனைசேஷனை நான் கவனிச்ச வரைக்கும் அதோட தலைவர்கள் அதிகார திமிரில் ரொம்பவே அத்துமீறி நடந்துக்கிறாங்க. ஹரிஷ் ஒரு சின்ன சிரிப்புடன் பதில் சொன்னார். அப்புறம் என்கிட்ட சேர்றவங்களை நான் எப்படி ஸ்ட்ராங் ஆக்குவேன்னு தானே கேட்டீங்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை சொன்ன ஹரிஷ், பாரி ஏதோ கேட்பதற்குள் தன் பாக்கெட்டில் இருந்து மேலும் 10 ஹெர்பல் டேப்லெட்டுகளை எடுத்தான். இது நிஜமாவே அதுதானா? அதை அடையாளம் கண்டு கொண்ட பாரியின் கண்கள் விரிந்தது. இது பவர்பில் தானே? ஜூலி நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் கேட்டாள். மற்ற 3 பேரும் ஆச்சரியத்தில் வாய் பேச முடியாமல் அமர்ந்திருந்தனர். ஹரிஷின் பாக்கெட் என்ன அக்ஷய பாத்திரமா? இப்படி எல்லாரும் கனவு காணும் பவர்பில்களை அதற்குள் வைத்திருப்பான் என்று அவர்கள் சத்தியமாக நினைக்கவில்லை. இதை வாங்குவதற்கு பணக்காரர்கள் நீ நான் என்று போட்டி போட்டுக் கொண்டிருக்க, ஹரிஷ் ஏதோ சாதாரண சாக்லேட்டுகளைப் போல பாக்கெட்டில் வைத்து சுற்றி கொண்டிருந்தான். அப்படின்னா உண்மையிலேயே யார் இவன்? அவர்களுக்குள் கேள்வி எழுந்தது. நீங்க யோசிக்கிறது சரிதான், இது நிஜமாவே பவர்பில் டேப்லெட்ஸ் தான். இதோட இன்னைக்கு மார்க்கெட் ரேட் லட்சங்கள்ல இருக்கும். இது என்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம்தான் என்று மீண்டும் அவர்களுக்கு ஷாக் கொடுத்த ஹரிஷ், என் ஆளுங்க உங்களை நடத்தின விதத்துக்கு இழப்பீடா இதை எடுத்துக்கோங்க என்று அவர்களிடம் நீட்டினார். அந்த 5 பேரும் ஒரு கணம் வார்த்தையே வராமல் தடுமாறினார்கள். நரேந்திரனின் குடும்பம் மொத்தமாக அழிந்தவுடன் அவர்கள் ஹரிஷின் கைதியாகிவிட்டனர். மேலும் அவர்களிடம் எதிர்த்து போராட பலம் இல்லாததால் தங்களுடைய வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடும் என்று நினைத்தார்கள். ஆனால் இப்போது அவர்களின் தலையெழுத்து மாறிவிட்டது. அவர்களில் யாருடைய உயிருக்கும் ஆபத்து இல்லை என்பதோடு அவர்களுக்கு பவர்பில் டேப்லெட்ஸ் கிடைக்கும் அதிர்ஷ்டமும் இருக்கிறது. நரேந்திரன் குடும்பத்திடம் வேண்டிய அளவு பணம் இருந்தபோது கூட அவர்களுக்கு இந்த மாதிரியான டேப்லெட்ஸ் கிடைக்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக 5 பேரும் அந்த குடும்பத்தின் தத்து குழந்தைகள் மட்டுமே. நரேந்திரன் மட்டும்தான் அந்த வீட்டின் உண்மையான வாரிசு. அதனால் மேலோட்டமாக பார்த்தால் அவர்கள் அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் போல பெருமையாக தெரிந்தாலும் அந்த வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய்களுக்கும் அவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் காண்பிக்கப்படவில்லை. அவர்களும் நாய்களைப் போல நன்றி உள்ளவர்களாகத்தான் இருந்தனர். எதுக்காக இவ்வளோ யோசிக்கிறீங்க? டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க, இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நான் நம்புறேன். ஹரிஷ் சிரித்த முகத்துடன் அவர்களை உற்சாகப்படுத்தினார். ஹரிஷ் போன்ற ஒருவனுக்கு அந்த பவர்பில்கள் எந்த விதத்திலும் பலனளிக்கப் போவதில்லை என்றாலும் அந்த 5 பேருக்கும் இது மிகப்பெரிய சக்தியை வழங்கக்கூடும் என்பதை அவன் அறிந்திருந்தான். சிறிது நேரம் எதுவும் பேசாமல் யோசனையில் ஆழ்ந்திருந்த பாரி திடீரென அப்படியே பின்னால் நகர்ந்து ஹரிஷின் முன்னால் மண்டியிட்டான். இன்னையிலிருந்து எங்களோட பாஸ் நீங்க தான். நாங்க உங்ககிட்ட ரொம்பவே விசுவாசத்தோட நடந்துக்குவோம். ஃபியூச்சர்ல உங்களுக்காக நாங்க எதையும் செய்ய தயாரா இருக்கோம் மாஸ்டர் என்றான். அவனைத் தொடர்ந்து வாணியும் மற்ற 3 பேரும் அதே போல ஹரிஷின் முன்னால் முட்டி போட்டனர். எங்களோட உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்க உங்களை பின்தொடர்வோம் மாஸ்டர். உங்களோட திட்டங்களை நிறைவேற்ற எங்களால் முடிஞ்ச எல்லா உதவிகளையும் செய்வோம் என்று வாணி சொல்ல,
மற்றவர்கள் அதை ஆமோதித்தனர். இதை கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ற ஹரிஷ் அவசரமாக அவர்களை தரையில் இருந்து எழுப்பிவிட்டான். அவர்களுடைய இந்த வாக்குறுதி அவன் உருவாக்கப் போகும் அமைப்பிற்கு ஒரு உறுதியான படியாக இருக்கும். அவர்கள் எல்லோரும் எழுந்து நின்ற பிறகு, நீங்க எல்லாரும் உடனே இந்த பவர்பல் டேப்லெட்ஸை எடுத்துக்கணும். இது உங்களுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். எதிர்காலத்தில் நான் உங்ககிட்ட ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைப்பேன். அதுக்கு நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக தயாராகணும் என்று அறிவுரை கூறினார். நாங்கள் நிச்சயமா உங்களை ஏமாற்ற மாட்டோம் மாஸ்டர், அந்த 5 பேரும் ஒருமித்த குரலில் கூறினார்கள். ஹரிஷும் தலையை ஆட்டி அதை ஏற்றுக்கொண்டான். அவர்கள் முழுதாக தயாராகும் வரை ஹரிஷ் அவர்களுக்கு பவர்பில் கொடுப்பதில் கஞ்சத்தனம் காட்ட மாட்டான். அவனுக்கு தேவை அந்த 5 பேரின் ஆதரவுதான். அதற்காக நேர்மையான முறையில் என்ன செய்யவும் தயாராக இருந்தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அமைப்பை ஒருங்கிணைச்சு நடத்திட்டு போறவங்கிற முறையில் நீங்கள் என்னை மாஸ்டர்னு கூப்பிடலாம். மற்றபடி இங்கே யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. உங்களுக்கு எப்போ என்ன சந்தேகம் வந்தாலும் தாராளமாக என்னை கேட்கலாம். அதே மாதிரி நான் செய்கிறது தப்புன்னு தோணுச்சுன்னா அதை சுட்டியும் காட்டலாம். உறுதியான குரலில் ஹரிஷ் சொல்ல அவர்களின் முகம் மலர்ந்தது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையைத்தான் அவர்கள் கனவு கண்டனர். அது இப்போது ஹரிஷின் மூலம் சாத்தியமாக போகிறது. அந்த கணமே அவர்கள் ஹரிஷுக்கு தங்களை முழு மனதுடன் ஒப்புக் கொடுத்தார்கள். இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த புனித், அம்மாடியோ, இந்த ஹரிஷ் நிச்சயமா சாதாரண ஆள் இல்லை. ஒரே மணி நேரத்துல அவ்வளோ பிடிவாதமா இருந்தவங்க மனசையே மாத்திட்டானே. இப்ப அவன் கேட்டா உயிரை கொடுக்கறதுக்கு கூட அவங்க தயாரா இருப்பாங்க போல. கண்டிப்பா இவங்கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. அதே சமயத்துல நாம நினைச்ச அளவுக்கு இவன் தப்பானவன் இல்லைன்னு தான் தோணுது. அது மட்டும் இல்லாம இவன் கிட்ட அசிஸ்டண்டா இருக்கிறதும் ஒரு மாதிரி சுவாரஸ்யமா தான் போகும்னு நினைக்கிறேன். இந்த 2 நாள்லயே எவ்வளோ விதவிதமான அனுபவம். பார்ப்போம் இந்த 3 வருஷத்துல என் லைஃப் எப்படிலாம் மாறப்போகுதுன்னு என்று தனக்குள் நினைத்து பெருமூச்சு விட்டு கொண்டான். அப்போது அவனுடைய தோளில் கை போட்ட ஹரிஷ், கவலையே படாத புனித், இன்னும் 3 வருஷத்துல உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்துறேன்னு மட்டும் பாரு. உன் அப்பாவே அரண்டு போக போறாரு என்றான். அதை கேட்டு புனித் அவனை அதிர்ச்சியுடன் பார்க்க, உன்னோட மைண்ட் வாய்ஸ் எப்பவுமே சத்தமா தான் இருக்கு என சொல்லி சிரித்தான் ஹரிஷ். மாஸ்டர், எனக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு. நம்ம அமைப்புக்கு பேர் எதுவும் முடிவு பண்ணியிருக்கீங்களா? திடீரென பாரி ஆர்வத்துடன் கேட்க, ஆமா, அதை ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டேன் என்றான் ஹரிஷ். தி ரேடியன்ஸ் என்று கம்பீரமாக கூறினார். தி ரேடியன்ஸ்? ஏன் இந்த பேரை செலக்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மாஸ்டர்? வாணி ஆச்சரியத்துடன் கேட்டாள். ரேடியன்ஸோட அர்த்தம் என்னன்னு தெரியும்ல? அதோட மீனிங் பிரகாசம். தீமையை அழிக்கிறதுக்கும் நன்மையை மேம்படுத்துறதுக்கும் நாம முதல்ல இந்த உலகத்தோட இருளை அழிக்கணும். அதனால ரேடியன்ஸ் மனித குலத்தின் எல்லா நம்பிக்கைகளையும் மீட்டெடுக்கிற ஒளியா இருக்கணும். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, எதிர்கால மக்களோட பிரகாசமா நாம இருக்க போறோம். ஹரிஷ் தன் ஆழ்ந்த குரலில் பதில் சொன்னவுடன், சூப்பர் மாஸ்டர் என அந்த 5 பேரும் உற்சாகத்துடன் கைத்தட்டினர். அதன் பிறகு அவர்கள் அவனை எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அடுத்த ஒரு சில நாட்களிலேயே ரேடியன்ஸ் பற்றிய செய்தி ஹெர்பல் மெடிசன் உலகத்தில் காற்றை விட வேகமாக பரவ அது மற்ற அமைப்புகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. முதலில் புதிய அமைப்பெல்லாம் தொடங்கி நடத்துவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை என்று அலட்சியமாக இருந்தவர்கள் தங்களிடமிருந்த மெம்பர்களை பிரிந்து சென்று அந்த புதிய அமைப்பில் சேர்வதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் புதிய அமைப்பு தங்களுடன் இணைபவர்களுக்கு நிறைய சலுகைகளை அறிவித்திருந்தது. உடலளவில் சாதாரண நிலையில் இருக்கும் மக்களுக்கு ஒரு பவர்பில் வழங்கப்பட்டதுடன் அதிக வலிமை கொண்டவர்களுக்கு 2 பவர்பில் மாத்திரைகள் அல்லது அதைவிட ஸ்ட்ராங்கான டேப்லெட்டுகள் வழங்கப்பட அதன் பலனை அனுபவித்து பார்த்தவர்கள் தங்களுக்கு தெரிந்த மற்றவர்களையும் ரேடியன்ஸில் இணைத்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் சென்னையில் இருந்து வெகு தொலைவில் இருந்த ஒரு பெரிய கட்டிடத்தின் 13வது மாடியில் இருந்த ஆபீஸ் ரூமில் ஒரு நடுத்தர வயது மனிதர் இருண்ட தோற்றத்துடன் உட்கார்ந்திருந்தார். அவரை சுற்றிலும் நிறைய பேர் இருக்க அவர்கள் முகத்திலும் சோகம் தெரிந்தது. ரேடியன்ஸ் பற்றிய செய்தியால் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தது சந்தேகத்துக்கு இடமின்றி ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி தான். அவர்களுடைய முழு அடித்தளமும் ஹெர்பல் டேப்லெட் தயாரிப்பதிலும் புது புது ஆராய்ச்சிகள் செய்வதிலும் சிறந்த முறையில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதையும் சுற்றிதான் அமைந்திருந்தது. இது அவர்களுக்கு பெரும் மரியாதையை ஏற்படுத்தி தந்திருந்தது. ஆனால் இப்போது அவர்களை விட உயர்ந்த முறையில் டேப்லெட்டுகள் தயாரிக்கும் ஒரு அமைப்பு உருவாகி இருக்கிறது. அதைவிட முக்கியமாக அந்த புதிய அமைப்பில் பல்வேறு அரிதான டேப்லெட்டுகள் தயாரிக்கப்படுவதாக வெளிவந்த செய்தி அவர்களை பெரும் கவலைக்கு உள்ளாக்கியது. தன் முன்னால் இருந்த எல்லோருடைய முகங்களையும் கூர்மையாக ஒரு பார்வை பார்த்த ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் தலைவர், அந்த புது அமைப்பை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இதுக்கு பின்னால் இருக்கிற ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சதா என்று கேட்டார். ஒரு நிமிடம் ஆன பிறகும் யாரும் பதில் சொல்லாமல் இருக்க
அந்த இடமே அமைதியாக இருந்தது. உங்க யாருக்கும் காது கேட்கலையா? இல்ல பேச முடியாம யாராவது வாயை தச்சிட்டாங்களா? அவர் கோபத்துடன் கத்த எல்லோருடைய முகத்திலும் பயம் தெரிந்தது. சில வினாடிகளுக்கு பிறகு ஒரு வயதான மனிதர் நடுக்கத்துடன் எழுந்து நின்றார். சாரி ஹெட், அந்த அமைப்போட பேர் ரேடியன்ஸுங்கிறது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அவர் சொல்ல அந்த தலைவரின் முகம் இன்னும் கோபத்தில் சிவந்தது. அது எனக்கும் தெரியும், அதை தாண்டி நீங்க என்ன கண்டுபிடிச்சிங்க என அவர் சீர. மன்னிச்சிருங்க ஹெட், நம்ம ஆளுங்களால ரேடியன்ஸை பத்தி வேற எந்த தகவலையும் கண்டுபிடிக்க முடியல என்று நடுங்கியபடி சொன்னார். அதை கேட்டதும் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் தலைவர் ஆத்திரம் தாங்க முடியாமல் தன் முன்னால் இருந்த கண்ணாடி கிளாஸை விசிறி அடித்தார். அது இப்போது பேசிய அந்த முதியவர் முன்னால் துண்டு துண்டாக சிதறியது. இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி எத்தனை வருஷம் பழமையானதுன்னு உங்க வயசை பார்த்தாலே சொல்லிருக்கலாம். இதுவரைக்கும் எனக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியலன்னு யாரும் என் முன்னாடி வந்து நின்னதில்லை. இந்த ரேடியன்ஸ் என்ன அவ்வளோ அதிசயமான ஒண்ணா? திடீர்னு வானத்தை பொழந்துட்டு வந்துருச்சா, இல்ல காத்துல கரைஞ்சு காணாம போயிடுச்சா? அப்போ உங்க ஆளுங்கெல்லாம் இவ்வளவு நாள் நம்ம கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டதுல என்ன பிரயோஜனம்? ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் தலைவர் கோபத்தில் மூச்சு விடாமல் கத்த. அவருக்கு பதில் சொல்லும் தைரியம் அங்கிருந்த யாருக்கும் இல்லை. அந்த கூட்டத்தை கண்களால் ஒரு முறை ஸ்கேன் செய்த பிறகு அவர் மீண்டும் தொடர்ந்தார். ரேடியன்ஸை பத்தி நீங்க கண்டுபிடிக்க முடிஞ்ச எல்லாத்தையும் இன்னும் 3 நாளைக்குள்ள கண்டுபிடிச்சு சொல்லணும். இல்லனா இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே எனக்கு பதில் சொல்லி ஆகணும். அவர் கடைசியாக எச்சரிக்க. எஸ் ஹெட் என்று எல்லோரும் தலைகுனிந்து பதில் சொன்னார்கள். அவர்களின் முகம் பீதியால் நிறைந்திருந்தது. அதே நேரத்தில் சென்ட்ரல் ஹீலிங் அகாடமியில் கூடியிருந்த தலைவர்களும் இதை பற்றிதான் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் டாப் 10 ஆர்கனைசேஷனில் முக்கியமான இடத்தை வகிப்பவர்கள். ஒரு புதிய அமைப்பு உருவாவதை பற்றியெல்லாம் பொதுவாக டாப் 10 ஆர்கனைசேஷன் அலட்டிக் கொள்ளாது. ஹெர்பல் மெடிசன் தயாரிப்பது அவ்வளவு சுலபமான வேலை இல்லை என்பதால் தொடங்கியது போல காணாமல் போய்விடும் என்று நினைத்தார்கள். ஆனால் ரேடியன்ஸ் அப்படி இருக்கவில்லை. அது தொடக்கத்திலேயே தன்னுடைய உண்மையான வலிமையை காண்பித்தது. அங்கு தரப்படும் பல மெடிசன்களின் பெயர்களை இவர்கள் கேள்விப்பட்டது கூட இல்லை. அதில் சொல்லப்படும் பாதி மெடிசன்கள் ஏற்கனவே அழிந்து விட்டதாக ஹெர்பல் உலகில் நம்பப்பட்டு கொண்டு இருந்தது. அதனால் இந்த முறை டாப் 10 ஆர்கனைசேஷனால் இந்த செய்தியை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. நாம எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஹரிஷ் கிட்ட இருந்து அந்த பவர்ஃபுல் டேப்லெட்ஸை வாங்க முடியல. இப்ப என்னடானா ரேடியன்ஸுங்கிற ஒரு புது அமைப்பு ரொம்பவே ரேரான டேப்லெட்ஸை கூட தயாரிச்சு தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்படியே போனா நம்ம அமைப்புகளை யார் மதிப்பாங்க என்று சென்ட்ரல் அகாடமியின் தலைவன் டென்ஷனுடன் கூறினான். அப்போது மெதுவாக எழுந்து நின்ற இன்னொரு ப்ரொஃபசர், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி எல்லாருக்கும் அவங்க அந்த டேப்லெட்ஸை கொடுக்கறதில்ல. சில டெஸ்ட்டுகள் வச்சு 2-3 கட்டமா வடிகட்டி கடைசியாக தான் அவங்களுக்கு தேவையான மெம்பர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. பணம் கொடுத்தாவோ இல்லை மெம்பராக சேர்ந்தாவோ டேப்லெட் கிடைச்சிரும்னு ஆசையா அங்கே போற பல பேர் கடைசியில் ஏமாற்றத்தோட தான் திரும்புறாங்க. அந்த அமைப்புக்குன்னே சில அடிப்படை கொள்கைகள் வச்சிருக்காங்க. அதுக்கு ஒத்துவர ஆளுகளை மட்டும்தான் தங்களோட மெம்பர்களாக செலக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள நெருங்கிறது அவ்வளோ ஈஸியான வேலையா இல்லை. எல்லா வகையிலையும் அவங்களுக்கு திருப்தியா இருந்தா மட்டும்தான் அந்த அமைப்புக்கு உள்ளேயே அலோவ் பண்றதா கேள்விப்பட்டேன் என்று விளக்கினார். அதை கேட்டதும் முதலில் பேசிய தலைவனுடைய முகம் இறுகியது. அந்த அமைப்போட பெருமையை பேசுறதுக்கு தான் நாம இங்க கூடியிருக்கோம்னு நினைச்சீங்களா? இல்ல இதை தாண்டி வேற எந்த உருப்படியான விஷயமும் உங்களால சொல்ல முடியலையா? ஏற்கனவே மிரியட்ஸ் அப்புறம் டெவில் கேங் இல்லாம இன்னொரு பேர் தெரியாத அமைப்பு நிழல்ல இயங்கிட்டு இருக்கிறதா ஒரு பேச்சு இருக்கு. இப்ப புதுசா இந்த ரேடியன்ஸ் வேற. அதோட தலைவர் யாருன்னு தெரிஞ்சாலாவது நம்ம பக்கம் இழுக்க முடியுமான்னு பார்க்கலாம். அதுவும் இல்ல. ஆரம்பிச்ச சில நாட்கள்லயே இவ்வளோ டேப்லெட்ஸ் அவங்களால தர முடியுதுன்னா அவங்க கிட்ட எவ்வளோ டேப்லெட்ஸ் இருக்குன்னு யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? பேசிக்கொண்டிருந்த சென்ட்ரல் அகாடமியின் தலைவன் நிறுத்த மற்றவர்களுக்கு அதில் இருந்த உண்மை புரிந்தது. ரேடியன்ஸோட கொள்கைகள் எதை அடிப்படையா வச்சு இயங்குதுன்னு நமக்கு தெரியல. எப்படி பார்த்தாலும் அவங்களோட மருந்து தயாரிக்கிற திறன் அதிகமா இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல இது நமக்கு ரொம்பவே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதுவரை அவர்கள் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த சத்தியன் மெதுவாக சொன்னான், ஆமா, இப்படியே போனா அதுக்கப்புறம் நம்ம அமைப்புகள்ல புதுசா யாருமே சேர மாட்டாங்க என்று இன்னொரு ப்ரொஃபசர் கூற சென்ட்ரல் அகாடமியின் தலைவன் திடீரென்று எழுந்து நின்றார். இன்னும் 2 நாளுக்குள்ள ரேடியன்ஸ் பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் நாம கண்டுபிடிச்சாகணும். இந்த ரேடியன்ஸ் இன்னொரு ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியா உருவாக நாம் அனுமதிக்க கூடாது என்று பல்லை கடித்துக் கொண்டு சொன்னார். அதற்கடுத்த ஒரு வாரம் கண்ணிமைக்கும் நேரத்தில் கடக்க அதற்குள் ரேடியன்ஸின் புகழ் ஹெர்பல் மெடிசன் சம்பந்தப்பட்ட எல்லா தரப்பு மக்களின் மத்தியிலும் பரவியது. ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி உட்பட ஒவ்வொரு அமைப்பும் கண்களில் விளக்கெண்ணெய் விட்டுக்கொண்டு
ரேடியன்ஸ் பற்றிய விவரங்களை ஆராய்ந்தார்கள். இருந்தாலும் அவர்களால் ஒரு சின்ன துரும்பை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் தலைவரை பற்றி பல்வேறு வதந்திகள் பரவ அவருடைய பெயர் கௌஷிக் ராம்குமார் என்ற செய்தி மட்டுமே வெளியானது. அதை தாண்டி அவன் எப்படி இருப்பான் என்று கூட யாருக்குமே தெரியவில்லை. தங்கள் அமைப்புகளிலிருந்து உளவாளிகளை சாதாரண மனிதர்கள் போல அனுப்ப அவர்களில் பெரும்பாலானோர் சுவற்றில் அடித்த பந்து போல திரும்பி வந்தனர். அதை தாண்டி உள்ளே சென்று ரேடியன்ஸின் தலைவரை பார்த்ததாக ஒருவன் வர ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி அவனை ஆர்வமாக விசாரித்தது. அவரு முகத்துல ஒரு அழகான வெள்ளக்கலர் முகமுடியை போட்டுக்கிட்டு இருந்தாரு. அதனால அவரோட உண்மையான முகம் எப்படி இருக்கும்னுலாம் எனக்கு தெரியாது. குரல் கூட ரொம்பவே கம்பீரமா இருந்துச்சு என்பதற்கு மேல் அந்த நபரால் வேறு விவரங்கள் சொல்ல முடியவில்லை. இந்த செய்தியும் உடனடியாக பரவ ரேடியன்ஸ் அமைப்பும் ஒயிட் கலர் முகமுடி அணிந்த அதன் தலைவனும் மிகப்பெரிய பேசுபொருளானார்கள். இதற்கிடையில் தமிழ்நாட்டு பார்டரில் முன்பு மிரியட்ஸால் கைவிடப்பட்ட ஒரு ரகசிய இடம் ஹரிஷுடைய மேற்பார்வையில் ஒரு ஊடுருவ முடியாத கோட்டையாக மாற்றப்பட்டது. இது ரேடியன்ஸின் அதிகாரபூர்வமான தலைமையகமாக செயல்பட்டது. ரேடியன்ஸில் புதிதாக இணையும் யாருக்கும் ஹரிஷின் உண்மையான பெயர் தெரியாது. அவர்கள் எல்லோருமே அவருடைய புனைப்பெயரான கௌஷிக் ராம்குமார் என்பதை மட்டுமே அறிந்தனர். ரேடியன்ஸின் அந்த ரகசியமான ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்த ஒரு அறையில் தீவிரமான யோசனையுடன் ஹரிஷ் உட்கார்ந்திருக்க அவனுக்கு முன்னால் இருந்த மேஜையில் ஒரு வெள்ளை முகமூடி கிடந்தது. இப்போ நம்மக்கிட்ட இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க? நெற்றியை தடவியபடி ஹரிஷ் கேட்க, இதுவரைக்கும் மொத்தம் 16,000 பேர் ரேடியன்ஸில் சேர்ந்திருக்காங்க. இதில் 8,000 பேர் ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்காங்க, 4,000 பேர் செகண்ட் லெவலில் அடைஞ்சிட்டாங்க, 1,000 பேர் இன்னும் லெவல் 3 இல்லாட்டி லெவல் 4 வரைக்கும் வந்திருக்காங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாரும் சாதாரண மக்கள். இன்னும் இது சம்பந்தமான ப்ராக்டிஸ் செய்ய தொடங்கலை. ஸ்ரீதர் தெளிவாக விளக்கினான். இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம்தான். உற்சாகத்துடன் சொன்ன ஹரிஷ், ஆனா இன்னும் 5th லெவலை யாராலையும் டச் பண்ண முடியலையா என்று கேட்டான். இன்னும் இல்லை மாஸ்டர் என்று ஸ்ரீதர் பணிவாக கூற, எதுக்கும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த சிச்சுவேஷன்லையும் நம்மளை பத்தின தகவல்கள் வெளியே போயிடக்கூடாது என்றான். நிச்சயமா மாஸ்டர். சொன்னபடி வெளியே வந்தான் ஸ்ரீதர். ஹரிஷ் இப்படி ஒரு புது அமைப்பை தொடங்குகிறேன் என்று சொன்னவுடன் ஸ்ரீதருக்கு முதலில் குழப்பமாகத்தான் இருந்தது. எப்படி மிரியட்ஸை விட்டு வருவது என்று யோசித்தான். ஆனால் கடந்த கொஞ்ச நாட்களாக ஹரிஷுடன் இருந்த அவனுக்கு ஹரிஷ் எது செய்தாலும் சரியாகத்தான் இருக்கும் என்று உறுதியாக தோன்றியது. மேலும் மிரியட்ஸ் அமைப்பில் 10ஓடு 11ஆக இருந்த அவனுக்கு இங்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அவன் கிட்டத்தட்ட ஹரிஷின் ரைட் ஹேண்ட் போல செயல்பட்டான். அது மட்டும் இல்லாமல் ஹரிஷ் அவனை ரொம்பவே மரியாதையுடனும் நடத்தினான். அதனால் ரேடியன்ஸில் முதல் ஆளாக ஸ்ரீதர் தன்னை இணைத்துக் கொண்டான். ஸ்ரீதர் வெளியே போக சில நிமிடங்களிலேயே கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த பாரி மரியாதையுடன் ஹரிஷை வணங்கினான். இந்த சில வாரங்களில் அவனுடைய உடல் நன்றாக தேறியிருந்தது. ஹரிஷ் கொடுத்த ஹெர்பல் மெடிசன்களால் அவர்கள் 5 பேரும் தங்கள் தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து 5th லெவலை அடைவதற்கு ஒரு படி தூரத்தில் இருந்தனர். இதெல்லாம் சாத்தியமாகும் என்று அவர்கள் நினைத்ததே இல்லை. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ஹரிஷிடம் ரொம்பவே நன்றி உள்ளவர்களாக இருந்தனர். என்ன விஷயம் பாரி? எல்லாம் சரியா தானே போயிட்டு இருக்கு? தன் முன்னால் இருந்த ஃபைல்களை பார்த்தபடி ஹரிஷ் கேட்டான். அப்போதுதான் பாரிக்கு தான் உள்ளே வந்த விஷயமே ஞாபகத்திற்கு வந்தது. மாஸ்டர், நம்ம புனித்துக்கு என்ன ஆச்சுனே தெரியல. லாஸ்ட் 2-3 நாளாவே சரியா சாப்பிட மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி நைட்டில் தூங்க முடியலன்னு புலம்பிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு உடம்பு வேற சரியில்லை. ஸோ நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும்னு தோணுது. நீங்கள் பார்த்தே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்கிறாரு என்றான். என்ன, புனித்துக்கு உடம்பு சரியில்லையா? இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? நான் ரேடியன்ஸ்க்கான மெம்பர்ஸை சேர்க்கிற விஷயத்தில் பிஸியாக இருக்கான்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆச்சரியத்துடன் கேட்ட ஹரிஷுக்கு அப்போதுதான் புனித்தை நேரில் பார்த்தே சில நாட்கள் ஆகிவிட்டது நினைவுக்கு வந்தது. கடந்த சில நாட்களாகவே ரேடியன்ஸ்க்கான டேப்லெட்டுகளை தயாரிப்பதில் தீவிரமாக இருந்ததால் புனித் விஷயத்தையே ஹரிஷ் மறந்திருந்தான். சரி, இப்பவே போய் அவனை பார்க்கலாம். சொன்னபடி ஹரிஷ் எழுந்து நடக்க பாரி அவன் பின்னால் வந்தான். புனித் இருந்த ரூமுக்கு பக்கத்தில் செல்ல உள்ளே சாப்பாட்டு தட்டு விசிறி அடிக்கப்படும் சத்தம் கேட்டது. ஹரிஷ், இங்க வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னல. உடனே அவன் என்னை பார்க்கணும். அந்த ரூமுக்குள் இருந்த புனித் கத்திக்கொண்டே தன் முன்னால் இருந்த சேரை உதைக்க அவன் முன்னால் இருந்த வேலையாட்கள் இருவரும் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தார். ஹரிஷின் அடையாளம் ரகசியமாக இருக்க வேண்டும் என்பதால் ரேடியன்ஸின் உள்ள அனைவரும் அவனை மாஸ்டர் என்றோ இல்லை கௌஷிக் ராம்குமார் என்றோ சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஹரிஷ் என்ற பெயரை அவர்கள் இதற்கு முன்னால் கேள்விப்பட்டதே இல்லை. நீங்க 2 பேரும் இங்கிருந்து முதல்ல போங்க. ஹரிஷ் மட்டும் இன்னைக்கு என்னை பார்க்க வரலனா
ஒண்ணு நான் பட்டினியால செத்துருவேன், இல்லனா இங்க மாடியிலிருந்து குதிச்சிருவேன். புனித் முற்றிலும் நிதானம் இழந்திருந்தான். சிவகங்கையில் அவன் இருந்தபோது அந்த குடும்பத்தின் எதிர்கால தலைவனாக கருதப்பட்ட புனித்திற்கு அவர்கள் வீட்டில் மிகப்பெரிய மரியாதை கொடுக்கப்பட்டது. ஆனால் ஹரிஷின் பின்னால் வந்த இந்த சில நாட்களில் அவனை கண்டுகொள்வதற்கு கூட யாரும் இல்லை. ஸ்ரீதர் மற்றும் பாரி சகோதரர்களைப் போல புனித்தும் ரேடியன் சம்பந்தப்பட்ட வேலைகளை தானாக எடுத்துச் செய்வான் என்று நினைத்த ஹரிஷ் அவனுக்கு உத்தரவு எதுவும் கொடுக்கவில்லை. ஹெர்பல் மெடிசன் தயாரிக்கும் மும்முரத்தில் அவனுக்கு அது தோன்றவும் இல்லை. ஆனால் அப்படியெல்லாம் எதையும் தானாக செய்து பழக்கமில்லாத புனித் எல்லோரும் சேர்ந்து தன்னை புறக்கணிப்பதாக கற்பனை செய்தான். இதைத் தொடர்ந்து அவன் மனதில் பல்வேறு பிரம்மைகளும் தோன்றியது. அவனுக்கு கொடுக்கப்படும் உணவில் போதை மருந்து கலந்து ஹரிஷ் அவனை அடிமையாக நடத்தப் போவதாக நினைத்தான். இதனால் சாப்பாட்டை புறக்கணித்தான். இரவுகளில் தூக்கம் வராமல் தவித்தான். ஒருவேளை தங்களுடைய குடும்ப எதிரிகள் யாராவது வேண்டுமென்றே ஹரிஷை அனுப்பி தன்னை கொடுமைப்படுத்தி கொல்லச் சொல்லியிருப்பார்களோ என்றெல்லாம் சந்தேகப்பட ஆரம்பித்தான். அதனால்தான் இப்படியெல்லாம் கத்திக் கொண்டிருந்தான். அப்போது திடீரென அந்த ரூமின் கதவு திறக்கப்பட்டது. எல்லோருடைய கவனமும் அந்த பக்கம் திரும்ப புனித்தின் முகம் பயத்தில் வெளிரியது. ஹரிஷின் முகத்தில் வெள்ளை முகமுடி இருக்க அதை பார்த்த புனித் அதிர்ச்சி அடைந்தான். ஹரிஷ் தன் அடையாளத்தை மறைத்துக் கொள்ள முகமுடி அணிந்து கொண்டிருப்பது அவனுக்கு தெரியாது. அதற்குள் அங்கிருந்த வேலையாட்களை பார்த்த பாரி வெளியே போகச் சொல்ல அவர்களும் அமைதியாக வெளியே சென்றனர். அதன் பிறகு பாரி கதவை அடைக்க ஹரிஷ் முகமுடியை கழட்டிவிட்டு புனித்திற்கு எதிரில் இருந்த சேரில் போய் உட்கார்ந்தான். நீதானா அது? எதுக்கு இப்படி முகமுடி போட்டுட்டு கொள்ளக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க? நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். புனித் கோபமாக கேட்டாலும் அதையும் மீறி அவனுடைய முகத்தில் ஒரு ஆஸ்வாசம் தெரிந்தது. அவனுடைய கண்களில் ஓரத்தில் கண்ணீர் திரள ஏதோ சொந்த குடும்பத்தில் ஒருவனை பார்த்தது போல உணர்ந்தான். அப்ப இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாம ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்க நீ, அதுக்கு அவனை கூட்டிட்டு வந்த? கிண்டலாக கேட்ட ஹரிஷ், சரி எதுக்காக சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிற? இந்த சாப்பாடு கூட ரொம்ப நல்லதானே இருக்கே, அப்புறம் என்ன பிரச்சனை என்று குரலை மென்மையாக்கி கொண்டு கேட்டான். புனித் உடனே எதுவும் பதில் சொல்லாமல் அவனை வெறிக்க பக்கத்தில் இருந்த பாரியை பார்த்த ஹரிஷ், பாரி இதை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் உன்னோட ரெகுலர் ஒர்க்கை பாரு என்றான். ஹரிஷ் ஏன் அப்படி சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்ட பாரியும் ஓகே மாஸ்டர் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து விலகிச் சென்றான். சரி இப்போ சொல்லு, ஏன் எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி ஒரு பிளேஸ் உனக்கு புதுசாக இருக்கிறதுனாலயா இல்லை வேற ஏதாவது காரணமா? ஹரிஷ் ஆதரவாக கேட்க, நீ என்ன உன்னோட அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்த, ஆனால் இங்கே வந்ததுலேருந்து என்ன நீ கண்டுக்க கூட இல்லை. எப்போ பார்த்தாலும் அந்த லேபுக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிற. இங்கே இருக்கிற யாரும் என்னை மனுஷனா கூட மதிக்கிறது இல்லை. ஒருவேளை ஷோபாட்டை இருந்து பிரித்து என்னை அடிமையாக நடத்துறதுக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தியா? எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. நமக்குள்ளே போட்ட அக்ரிமெண்ட் பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. பேசாமல் என்னை எங்கள் ஊருக்கே திருப்பி அனுப்பிடு ஆவேசமாக சொன்னான் புனித். அவன் சாதாரணமாக பார்க்க அமைதியாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் ரொம்பவே பயந்து போயிருந்தான். இங்கிருக்கும் மனிதர்கள் சூழ்நிலை எல்லாமே அவனுக்கு புதிதாக இருக்க அவன் போட்டியில் தோற்று போய் இங்கு வந்ததால் எல்லாரும் அவனை பார்த்து சிரிப்பதாக கற்பனை செய்து கொண்டான். முதலில் இங்கிருந்து தப்பித்து சென்று விடலாம் என்றுதான் நினைத்தான். ஆனால் இந்த இடம் எங்கே இருக்கிறது என்று கூட தெரியாததால் தான் தொலைந்து போய்விட்டால் என்ன செய்வது என்று கவலைப்பட்டான். எல்லாம் சேர்ந்து அவனை மிகப்பெரிய மனக்குழப்பத்திற்கு உள்ளாக்கி இருந்தது. புனித்த நிலைமையை பார்த்த ஹரிஷுக்கு தான் செய்த தவறு புரிய லேசாக குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது. சாரி புனித், இந்த புது சிச்சுவேஷனுக்கு நீயே அடாப்ட் ஆயிடுவேன்னு நான் நினைச்சேன். நான் இருந்த பிஸியில் உன்னை கவனிக்காமல் விட்டது என்னோட தப்பு தான். சரி, இனி என்ன பண்ணலான்னு நீயே சொல்லு என்றான் ஹரிஷ். நீ எங்கே போனாலும் என்னையும் கூட்டிட்டு போகணும். இவங்க யாரை பார்த்தாலும் எனக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது கலங்கிய குரலில் சொன்னான் புனித். எங்கே மீண்டும் தன்னை தனிமையில் விட்டு விடுவானா என்ற பயத்தில் புனித்திற்கு அழுகை வந்தது. தன்னுடைய இடத்திலிருந்து எழுந்து வந்து அவனுடைய தோளை தட்டி கொடுத்த ஹரிஷ், ஓகே இனிமே அப்படியே சேரேன். அப்புறம் இங்க இருக்கிறவங்க யாருக்கும் என்னோட அடையாளம் தெரியாது, அதனால நீ என்ன ஹரிஷ்னு சொல்லாத. ரேடியன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட பேரு கௌஷிக் ராம்குமார், நீயும் அப்படியே கூப்பிடு என்றான். கண் கலங்க அமர்ந்திருந்த புனித் சரி என்று தலையசைத்தான். உனக்குள்ள இப்படி ஒரு சாஃப்ட் கேரக்டர் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இதை மறைக்கிறதுக்கு தான் வெளியில் அவ்வளோ ரஃப்பாக காட்டிக்கிற போல. கவலைப்படாத புனித், உன்னை உண்மையாகவே ஒரு தைரியமான ஆளாக மாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்கள் ஃபேமிலியோட அடுத்த தலைவனாக பொறுப்பேற்றுக்கிற அளவுக்கு தகுதியுள்ளவனா கம்பீரமாக நீ போய் நிற்கிறத பார்த்து உன் அப்பாவே பெருமைப்படணும். யாருனே தெரியாத என்ன நம்பி அவர் உன்னை அனுப்பி வச்சதுக்கு நியாயம் செய்கிற மாதிரி கண்டிப்பாக நான் நடந்துக்குவேன் என மனதிற்குள் சொல்லிக்கொண்டான் ஹரிஷ். அதே நேரத்தில் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் மெயின் ஹெட் ஆஃபீஸில் நதியா தலைகுனிந்து அமர்ந்திருந்தாள். ரேடியன்ஸ் பற்றிய உண்மைகளை கண்டுபிடிக்க சொல்லி உத்தரவு வந்து 1 வாரத்திற்கு மேலாகிவிட்டது. ஆனால் இப்போது வரை முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.